அவருக்கு வந்து ஒரு இதுதான் கிடைச்சது. அவருக்கு வந்து டிமோட்டிவேட்டான விஷயங்கள்லாம் அவர் காதுல கேட்டாரு. பட் அவர் அதை பத்தி எதுவுமே கேர் பண்ணாம அவர் எதுக்காக இந்த விஷயம் பண்றோம், அந்த விஷன் எதுக்காக அப்படிங்கிறதுல மட்டும் ஃபோக்கஸ் பண்ணிட்டு அதை எப்படி பெட்டர் பண்ணலாம் அப்படின்ட்டு அதை திரும்ப திரும்ப அவர் யோசிச்சு அதுல செயல்பட்டதுனால தான் ஒரு பெரிய சக்சஸ் வந்து ஃபோர்ட் நிறுவனம் அடைஞ்சது. அதே மாதிரி தான் வாரன் பஃபெட் அவர்களும் வந்து பணம் பற்றி அவர் ஃபண்டமெண்டல்ஸை ஃபாலோ பண்ணும்போது அவர் சில விஷயங்கள் நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி அவர் வந்து ஐடி செக்டரில் அவர் டச்சே பண்ணல. அப்போ வந்து எல்லாரும் அவர் சொன்ன விஷயம் வந்து நீங்கள் ஒரு பெரிய ரிஸ்க் எடுக்கிறீங்க, இது வந்து ஏன் இப்படி பண்ணுறீங்கன்னு சொல்லும்போது அவர் சில ஃபண்டமெண்டல்ஸை பிலீவ் பண்ணாரு. அந்த ஃபண்டமெண்டல்ஸ் வந்து அவர் பின் வாங்கவே இல்லை. ஸோ அதுதான் வந்து அவரை வந்து ஒரு பெரிய மணி ரிலேட்டடான சக்ஸஸ்க்கு கொண்டு போச்சு. இப்போ இந்த ரெண்டு விஷயமே இலன் மஸ்க் பண்ணியிருக்காரு. இலன் மஸ்கை பொறுத்த வரைக்கும் பணம் வந்து ஒரு பை ப்ராடக்ட் தான். ஏன் அவர் அதை அப்படி வச்சிருக்காரு அப்படின்னா, நான் பண்ணக்கூடிய விஷயத்துக்கு வந்து முதன்மையானது மணியா மட்டும் இருந்துச்சு, நான் பணம் மட்டும் தான் இருந்துச்சு அப்படின்னா என்னால